ஒற்றை செல் அணுக்கள்ல தொடங்கி நம்ம நவீன உலகத்தோட விடியல் வரைக்கும் மனித குலம் கடந்து வந்த பிரம்மாண்டமான பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் கடந்த கால கதை மட்டும் இல்ல, நாம யார், இங்க எப்படி வந்தோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு பயணம்னு கூட சொல்லலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த 3 பில்லியன் வருஷ வரலாற்ற நாம குழப்பமில்லாம ஈஸியா புரிஞ்சிக்க இந்த மொத்த பயணத்தையும் ஒரு 5 கட்டங்களா பிரிக்கலாம். 1. நாகரிகத்தின் விடியல். 2. மாபெரும் பேரரசுகளின் காலம். 3. தத்துவங்களும் நம்பிக்கைகளும். 4. போர்களும் இருண்ட காலமும். கடைசியா 5. மறுமலர்ச்சியும் புதிய உலகமும். ஓகே, இப்ப நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். பகுதி 1, நாகரிகத்தின் விடியல், உழவும் சமூகங்களும். இது எப்படிப்பட்ட காலம்னா, மனுஷங்க நாடோடிகளா தெரிஞ்சதை விட்டுட்டு ஓரிடத்துல குடியேற தொடங்கின ஒரு பிரம்மாண்டமான காலகட்டம். யோசிச்சு பாருங்க, 3 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன அணுவுல இது தொடங்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 6 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி முதல் ஹோமினிடுகள், அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால்கள்னு பரிணாமம் அடைஞ்சு கடைசியா கிமு 4000க்கு நாம வரோம். மெசபடோமியாவுல இருக்கிற உருக் நகர மக்கள் வேட்டையாடுறதை நிறுத்திட்டு கைகளால தானியங்களை அரைச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சொந்தமா உணவை உற்பத்தி செஞ்சதால அந்த நகரம் 50,000 மக்கள் வாழ அளவுக்கு ரொம்பவே பெருசா வளர்ந்துக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஆரம்பகால சமூகங்கள் எப்படி ஆளுக்கு ஒரு திசையில முன்னேறினாங்க அப்படிங்கிறது தான். உருக் நகர விவசாயிகள் கடுமையான விவசாய வேலைகள் செஞ்சதால அவங்களோட சராசரி உயரம் 5 அடி 9 அங்குலத்திலிருந்து 5 அடி 3 அங்குலமா குறைஞ்சு போச்சு. கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனா அதே நேரத்துல கிமு 3300ல சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மூடிய வடிகால்கள், நிலத்தடி கழிப்பறைகள்னு உருவாக்கி உலகத்திலே ஒரு மாபெரும் சுகாதார புரட்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. நாகரிகம் வளர வளர மக்களை கட்டுப்படுத்த சில கடுமையான சமூக அமைப்புகளும் உருவாக ஆரம்பிச்சுது. உதாரணத்துக்கு, எகிப்திய பாரோக்களான குஃபு மாதிரி ஆளுங்க தங்களோட மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கைக்காக அடிமைகளை வச்சு மாபெரும் பிரமிடுகளை கட்டினாங்க. பாபிலோனிய மன்னர் ஹம்முராபி மக்கள் எந்த சமூக வகுப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கறத பொறுத்து தண்டனைகளை கொடுக்கக்கூடிய 282 கடுமையான சட்டங்களை உருவாக்கினாரு. ஆனா மறுபுறம் சீனாவுல மஞ்சள் நதியோட வெள்ளத்தை தடுத்து நிறுத்தின யூ அப்படிங்கிறவரோட தகுதியை பார்த்து அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. தகுதியுள்ளவங்களுக்கு தான் அதிகாரம் அப்படிங்கிற அந்த முறைதான் புகழ்பெற்ற சியா வம்சத்தோட தொடக்கமாவே அமைஞ்சுது. அடுத்ததா பகுதி 2, மாபெரும் பேரரசுகளின் காலம், லட்சியமும் விரிவாக்கமும். இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன நகர மாநிலங்கள் தங்களோட அண்டை நாடுகள் மேல முழு ஆதிக்கத்தை செலுத்தணும்னு வன்முறை மூலமா எல்லைகளை மூர்க்கமா விரிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் சில இடங்கள்ல அமைதியும் மலர்ந்துச்சு. உலகத்தோட முதல் அமைதி ஒப்பந்தத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல வருஷங்களா நடந்த காதேஷ் போருக்கு பிறகு கிமு 1258ல எகிப்திய மன்னர் 2ஆம் ராமேசஸும் ஹிட்டைட் மன்னரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. நாங்க ஒருத்தர் தாக்க மாட்டோம் அப்படிங்கிற இந்த ஒப்பந்தத்தினால விவசாயம், உலோக வேலைகள்னு 2 தரப்புமே தொழில்நுட்பங்களை பகிர்ந்துகிட்டு ரொம்ப செழிப்படைஞ்சாங்க. எப்பவுமே அமைதி முன்னேற்றத்தை தானே தரும், இல்லையா? இப்போ கிரேக்கத்தோட 2 முக்கிய அண்டை நகரங்களான ஸ்பார்ட்டாவுக்கும் ஏதென்ஸ்க்கும் இடையில இருந்த ஒரு பெரிய முரண்பாட்டை நம்ம பார்க்கணும். ஸ்பார்ட்டா ஒரு மிக கடுமையான இராணுவ சமூகம். அங்க குழந்தைங்க பிறக்கும் போதே மதிப்பிடப்பட்டு சின்ன வயசுலயே போருக்காக பயிற்றுவிக்கப்பட்டாங்க. ஆனா ஏதென்ஸ் முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. அங்க குழுக்கள் முறை எந்திரம் மூலமா 500 பேரை தேர்ந்தெடுத்து 30,000 குடிமக்கள் வாக்களிக்கிற ஒரு குழப்பமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஜனநாயக முறை பின்பற்றப்பட்டுச்சு. சரி, இப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 26.2. இந்த நம்பர் ஏன் அவ்வளவு முக்கியம்னா, கிமு 490ல பிரம்மாண்டமான பாரசீக பேரரச ஏதென்ஸ் மக்கள் வீழ்த்திட்டாங்க. அந்த மாபெரும் வெற்றி செய்தியை சொல்றதுக்காக பீடிபிடிஸ் அப்படிங்கிற ஒரு தூதர் மாரத்தான் நகரத்திலிருந்து ஏதென்ஸ் வரைக்கும் ஓடின தூரம் தான் இந்த 26.2 மைல்கள். இந்த ஓட்டம் தான் இன்னைக்கு நாம பார்க்குற நவீன மாரத்தான் பந்தயத்தோட தொடக்கமே. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது அரிஸ்டாட்டிலோட மாணவரான மாவீரன் அலெக்சாண்டரோட அதிரடியான விரிவாக்க பயணம். கிமு 336ல தன்னோட 20வது வயசுலேயே பதவி ஏத்து பாரசீக மன்னர் டேரியஸை தோற்கடிச்சு பாபிலோனை கைப்பற்றி இறுதியா தன்னோட 32 வயசுலேயே அவர் இறந்துட்டாரு. உலகத்தையே வெல்ல நினைச்ச ஒருத்தர் இறந்த பிறகு அவர் உருவாக்குன அந்த மாபெரும் பேரரசு 3 துண்டுகளா சிதறிப்போச்சு அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 3, தத்துவங்களும் நம்பிக்கைகளும், அர்த்தத்தை தேடி. பேரரசுகள் எல்லாம் திடீர்னு எழுவதும் அப்புறம் சிரிந்து வீழ்வதுமா இருந்த அந்த குழப்பமான காலகட்டத்துல மனித குலம் தங்களோட மன அமைதியையும் ஆன்மீக ஒழுங்கையும் தேட ஆரம்பிச்சுது. பண்டைய சீனா மாதிரி இடங்கள்ல விவசாயிகளோட கடினமான வாழ்க்கையை தாங்கிக் கொள்ள சில ஆழமான தத்துவங்கள் ரொம்பவே உதவிச்சு. ஆட்சியாளர்களுக்கு சொர்க்கம்தான் அதிகாரத்தை வழங்குதுன்னு சொல்ற சொர்க்கத்தின் ஆணை,
மரியாதை மற்றும் சடங்குகளை வலியுறுத்துற கன்ஃபியூஷனிசம், இயற்கையோடு இணைந்து வாழச் சொல்ற தாவோயிசம், அப்புறம் மனிதர்கள் இயற்கையாவே சுயநலவாதிகள், அதனால கடுமையான சட்டங்கள் தேவைன்னு சொல்ற லீகலிசம், இப்படி பல தத்துவங்கள் மக்களை நெறிப்படுத்துச்சு. ஏதென்ஸ் ஜனநாயகத்துல இருந்த குழப்பங்களை பார்த்து ரொம்பவே வெறுத்து போன பிளேட்டோ தன்னோட தி ரிபப்ளிக் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான கருத்தை முன்வைக்கிறாரு. தத்துவவாதிகள் ஆட்சியாளர்களா மாறாத வரைக்கும் இந்த உலகத்தோட துயரங்களுக்கு முடிவே இருக்காது அப்படின்னு அவர் சொன்னாரு. தர்க்கத்தின் அடிப்படையில சிந்திக்கிற ஒரு தத்துவ மன்னன் மட்டும்தான் நாட்டை ஆளணும்னு அவரை ஆணித்தரமா வாதிட்டாரு. ஆனா வரலாறு முழுக்க பல தலைவர்கள் தங்களை தாங்களே அந்த தத்துவ மன்னன் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய முரண். ஒரு அரசர் மன அமைதியை தேடி எப்படி மாறினாரு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் சித்தார்த்த கௌதமரோட கதை. குறையே இல்லாத ஆடம்பரமான அரண்மனையை விட்டு வெளியே வந்தவர் வெளி உலகத்துல இருந்த மனித துயரங்களையும் மரணத்தோட யதார்த்தத்தையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாரு. இந்த அதிர்ச்சி அவரை ஞானத்தை தேடி போக வச்சுது. ஒரு அத்தி மரத்துக்கு அடியில தியானம் செஞ்சு அவர் புத்தரா மாறினாரு. அகிம்சையை வலியுறுத்தின அவரோட போதனைகள் மாபெரும் மௌரிய பேரரசர் அசோகரையே வன்முறையை கைவிட செஞ்சதுன்னா பாத்துக்கோங்களேன். பண்டைய ரோமானிய பேரரசு ஜூலியஸ் சீசர்ல இருந்து அகஸ்டஸ் சீசர் வரைக்கும் பிரம்மாண்டமா உலகத்தை ஆண்டதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ கூட அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துற அளவுக்கு ரொம்ப வலுவா இருந்தாங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இவ்வளவு வலிமையான பேரரசுகள் வீழ்ந்த பின்னாடி என்ன நடக்கும்? அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அதிகாரமும் ஒழுங்குமுறையும் சரிந்து விழும்போது உலகத்தோட நிலைமை என்னவாகும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கான பதிலை இப்ப பார்க்கலாம். பகுதி 4, போர்களும் இருண்ட காலமும் வீழ்ச்சியும் பிழைப்பும். மேற்கத்திய ரோமானிய பேரரசு சரிஞ்சதுக்கு அப்புறம் உருவான அந்த குழப்பமான காலகட்டம் தீவிரமான பிரிவினைகளாலும் எப்படியாவது உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற மக்களோட போராட்டத்தாலும் தான் வரையறுக்கப்பட்டுச்சு. கிபி 410 விசிகோத்துகள் ரோமை சூறையாடினதிலிருந்து இந்த மாபெரும் வீழ்ச்சி தொடங்குது. அப்புறம் அட்டிலா த ஹன்னின் பயங்கரமான தாக்குதல்கள், கிபி 476 மேற்கு ரோமானிய பேரரசின் முழுமையான வீழ்ச்சி, அப்புறம் மத ரீதியான மோதல்களால கிபி 732 பிராங்க்ஸ் படைகள் அரேபியர்களின் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்தினது வரைக்கும் இப்படி உலக வரைபடமே வன்முறையால தொடர்ந்து மாற்றியமைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரே காலகட்டத்துல இந்த உலகம் எவ்வளோ வித்தியாசமா இயங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத இது ரொம்ப நல்லா விளக்குது. இஸ்லாமிய நாடுகள்லயும் சரி, கிழக்கு நாடுகள்லயும் சரி, அறிவியல் ரீதியா ஒரு பொற்காலமே நிலவுச்சு. இந்தியாவுல குப்தர்கள் பூஜ்யத்தை கண்டுபிடிச்சாங்க. பாக்தாத்தோட ஞான சபையில அல்ஜீப்ரா வளர்க்கப்பட்டுச்சு. ஆனா ஐரோப்பாவிலும் நிலைமை தலைகீழ். வைக்கிங் தாக்குதல்களுக்கு பயந்து மக்கள் தங்களோட பாதுகாப்புக்காக நிலப்பிரபுத்துவ முறையில கொத்தடிமைகளா விவசாயம் செஞ்சுட்டு இருந்த ஒரு இருண்ட காலம் அங்க நிலவுச்சு. இந்த காலகட்டத்துல மதமும் நாடோடிகளோட படையெடுப்புகளும் உலகத்தை எப்படி முற்றிலுமா மாத்தி போட்டுச்சுன்னு பாருங்க. கிபி 610 முகமது நபிகள் மூலமா அரேபிய தீபகற்பம் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு. மறுபுறம் பாத்தீங்கன்னா கிபி 1095 2ஆம் ஆர்பன் போப் மூலமா ஜெருசலேமை கைப்பற்ற கொடூரமான சிலுவை போர்கள் மூண்டுச்சு. அதுக்கப்புறம் கிபி 1206 செங்கிஸ்கான் மங்கோலியர்களை ஒன்றிணைச்சு ஜப்பான்ல இருந்து காஸ்பியன் கடல் வரைக்கும் தன்னோட பயங்கரமான உளவியல் போர்கள் மூலமா ஒட்டுமொத்த உலகத்தையே நடுங்க வச்சாரு. இப்போ நான் ஒரு பிரம்மாண்டமான என்ன சொல்றேன். 7 கோடியே 50 லட்சத்திலிருந்து 20 கோடி வரை. இது ஐரோப்பாவையே உலுக்கி எடுத்த பியூபோனிக் பிளேக் அப்படிங்கிற கொடிய நோயால பலியான மக்களோட எண்ணிக்கை. ஆனா இந்த மாபெரும் பேரழிவுக்கு பிறகும் ஒரு வியக்கத்தக்க மாற்றம் நடந்துச்சு. நிறைய உழைக்கும் மக்கள் இறந்து போனதால தப்பி பிழைச்ச விவசாயிகளுக்கு நிலப்பிரபுக்கள் அதிக உரிமைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. நீண்ட காலமா மக்களை அடக்கி வச்சிருந்த அந்த கொடூரமான நிலப்பிரபுத்துவ அமைப்பை உடைக்க இதுதான் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. சரி, இப்ப நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, மறுமலர்ச்சியும் புதிய உலகமும், விழிப்பும் கண்டுபிடிப்போம். போர்கள், கொடிய பிளேகு நோய், இது எல்லாத்தோட சாம்பல்ல இருந்தும் மனிதகுலம் மீண்டு எழுந்துச்சு. ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மாபெரும் கலாச்சார மற்றும் புவியியல் மறுபிறப்பை அனுபவிச்சுச்சு. பழைய பேரரசுகளோட வீழ்ச்சி எப்படி புதிய கலைகளோட எழுச்சியோட ஒத்துப்போச்சு அப்படிங்கறத இங்க நம்ம கவனிக்கணும். 1453 பைசண்டைன் பேரரசு விழுந்தது. ஆனா அதே காலகட்டத்துல ஐரோப்பாவுல கலைகளோட மறுமலர்ச்சி படுவேகமா தொடங்குச்சு. டாவின்சியோட மோனாலிசா, மைக்கேலேஞ்சலோவோட டேவிட் மாதிரி பிரம்மாண்டமான படைப்புகள் மனித உணர்வுகளை அச்சு அசலா படம் பிடிச்சுது. அதே போல 1517 மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையோட முறைகேடுகளை எதிர்த்து தன்னோட 95 கருத்துக்களை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தையே தொடங்கினாரு. இப்போ நாம புதிய உலகமான அமெரிக்க கண்டத்துக்கு ஒரு பயணம் போவோம். அங்க ஏரிகள் மேல மிதக்கிற தோட்டங்கள், பிரம்மாண்டமான கோவில்கள்னு ஆஸ்டேக் பேரரசு கட்டிடக்கலையில ரொம்பவே சிறந்து விளங்கிச்சு. ஆனா 1519 ஐரோப்பியர்களான கார்டேஸ் மற்றும் பிசாரோ மாடர்ன் துப்பாக்கிகளோட அங்க வந்தாங்க. இதுல ரொம்பவே துயரமான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்பானிஷ் பீரங்கிகளை விட அவங்க தங்களோட கொண்டு போன பெரியம்மை மாதிரியான நோய்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாத அந்த பூர்வக்குடி மக்களை பெருமளவுல அழிச்சு ஒழிச்சது.
இப்படியாப்பட்ட நெடிர் வரலாற்று பயணத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். 1776ஆம் வருஷம் அமெரிக்காவோட சுதந்திர பிரகடனமும் ஆடம் ஸ்மித்தோட நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நவீன பொருளாதார தத்துவமும் உலகத்துக்கு நவீன ஜனநாயகத்தையும் பொருளாதார அமைப்பையும் அறிமுகப்படுத்துச்சு. கூடவே மொசாட்டின் இன்னிசையும் பிறந்துச்சு. பழையவை அழிவதும் புதியவை தோன்றுவதும் இயற்கையோட விதிதானே. இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வி. வரலாறு அப்படிங்கிறது மனிதர்களோட எழுச்சி, வீழ்ச்சி, அப்புறம் மறுபிறப்பு அடங்கிய ஒரு சுழற்சி அப்படின்னா, இன்னைக்கு நாம எந்த சகாப்தத்தை உருவாக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மனித குலத்தின் கதையில நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து கத்துக்கோங்க. இந்த வரலாற்று அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.